மாமா 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 என்னடா அது பெருசா குடிமொழி போன மாதிரி அடிச்சுக்கிற? ஆமா மாமா அப்படியே வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்க ஜமீன் நிலத்துல வீரையோட மாட்டை கட்டினானே அவனை சாட்டையால அடிச்சீங்க. ஆமா. இன்னொரு நாள் அந்த ரெங்கா நம்ம ஜமீன்ல கல்ல நட்டான்னு சவுக்கால அடிச்சீங்க. ஆமா. யாரா இருந்தாலும் நம்ம ஜமீன்ல என் ஆஸ்தி அக்கிரமா அனுபவிக்கிறவங்களுக்கு தண்டனை தப்பாது. இது என் சாசனம், இது என் தீர்ப்பு. அப்படின்னா தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை தப்பாது தானே? ஆமா, கண்டிப்பா தப்பாது. அப்படின்னா இன்னைக்கு உங்க ஜமீன்ல ஒருத்தன் குடிசை போட்டிருக்கான். இன்னைக்கு ஒரு குடிசை, நாளைக்கு 10 குடிசை, நாளானைக்கு இந்த ஜமீனே என்னதுன்னு பாத்தியத்தை கொண்டாடுவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீ சொல்றது உண்மையா? குடிசை போட்டிருக்கானா? என் கண்ணால நானே பார்த்தனே. காட்டு, அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். நான் சொன்னேன்ல குடிசை, அப்படிதான் பாருங்க. குடிசையில யாரு உள்ள இருக்கிறது? ரொம்ப தப்புப்பா. நான் வாங்கின கடன் இல்லடா, பெத்த கடன். ஏண்டா நீ எப்பதான்டா திருந்த போற? எங்க போனாலும் நீயா இந்த குடிசை போட்டது? ஏன் கண்ணு பட்டு தொலைறாங்களோ தெரியல. அவங்க பண்றது அயோக்கியத்தனமா இல்லையான்னு முடிவு பண்ண நீங்க ஒப்பத்திட்டு உங்களுக்கே இவன் துரோகம் பண்ணிட்டான். இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அவங்க பணம் கொடுத்தது தப்பு. என்னோட குணம் தெரிஞ்சா இந்த தப்பை செஞ்சிருக்கேன். தனக்கு ஒரு குடிசை வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நம்ம ஜமீன்ல எனக்கே தெரியாம திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இந்த குடிசையை எதுக்கு போட்டேன்? ஐயப்ப சாமிலாம் போட்டவங்க காலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணணும். அதுக்கு பக்தரெல்லாம் சேர்ந்து பூஜை பண்றதுக்காக இந்த குடிசையை போட்டேன். ஓஹோ, இந்த குடிசையை போட்டதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க சொல்றேன். இவன் இந்த குடிசையை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? என்னோட அனுமதி இல்லாம இங்க எதுவும் நடக்க கூடாதுங்கிறது தெரியுமில்ல? தெரியும். தப்பு பண்றவனுக்கு என்ன தண்டனைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? அதுவும் தெரியும். அப்போ தெரிஞ்சு தப்ப பண்ணிருக்க. நீங்க அடிக்க வேண்டாம். நீங்க அடிச்சா உங்க கை காயப்படும். உங்க கை காயப்பட்டா என் மனசு நோகும். அதை விட அந்த கம்ப அவர்கிட்ட கொடுத்து அவர் அடிக்க சொல்லுங்க. அவர் அடிக்க சொல்லுங்க.